பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோ. மோகனரங்கன் சட்ட ஆய்வு மையம் வெளியிடும் சட்டத்தின் குரல் என்ற புத்தகம் இன்று வெளியிடப்படுகிறது. இந்த விழாவில் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் மாண்பமை மேனாள் செயல் தலைமை நீதியரசர் திரு டி. ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா அவர்களை எனது கல்லூரி காலகட்டத்தில் மாதிரி நீதிமன்ற போட்டி நடைபெறும் பொழுது ஒரு தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி நடத்தி வந்தது. அதில் ஐயா பங்கேற்று அங்கு உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர் அவ்வளவு ஊக்குவிக்கும் அந்த விதமாக ஐயா அவர்கள் பேசிய பேச்சு இன்றும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு முன் அவர்கள் மனதில் எப்படி நினைவிருக்கிறதோ அதே போல இன்னும் என் நெஞ்சில் அகலாமல் நினைவிருக்கிறது. ஐயா அவர்கள் பல மாணவர்களை, பல இளம் வழக்கறிஞர்களை ஐயா அவர்கள் ஊக்குவித்து பல நல்ல முறையில் ஐயா அவர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள், அது எனக்கு தெரியும். அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயா அவர்கள் செயல் தலைமை நீதிபதியாக இருக்கும் பொழுது பல சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வழங்கி பெருமை கூறியவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை வகித்திருக்கும் ஐயா அவர்கள் மாண்பமை மேனாள் நீதியரசர் தலைமை நீதியரசர் ஐயா அவர்கள் கற்பகநாயகம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால் சாய்ராம் சாய்ராம் என்று ஐயா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது சொல்லும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது அவங்க கூட இருக்கும்போது நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். புட்டபர்த்தி சாய்பாபா ஐயா அவர்களுடைய டிவோட்டி, அதாவது அவரை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் ஐயா அவர்களை நான் அப்படிதான் நேரில் பார்த்ததாக, ஐயாவை பார்த்து அவரை பார்த்த மாதிரி, அதனால் அந்த பாக்கியத்தை நான் பெற்றமைக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல ஐயா அவர்கள் முதலில் சினிமாவில் ஒரு கதாநாயகன் ஆக வேண்டும் என்றுதான் ஐயாவுக்கு மிக விருப்பம் என்று எனக்கு தெரியும். ஐயாவை நான் பல மேடைகளில் ஐயா பேசியதை கேட்டதால் எனக்கு தெரியும். ஆனால் ஐயா இந்த மாதிரி சினிமாவில் ஒரு நடிகராக விட உண்மையான வாழ்வில் ஐயா ஒரு கதாநாயகனாக இன்று பல மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான வாழ்விலேயே ஐயா நிஜ கதாநாயகனாக பல பேரை ஊக்குவித்து வருகின்றார். அதே போல ஐயாவின் மேல் எல்லாருக்கும் எவ்வளவு மரியாதை இருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிவோம். அதற்கு அவர் ஒழுக்கமான வாழ்க்கை, அதை எல்லா மேடைகளிலும் ஐயா அவர்கள் வலியுறுத்துவார். அதற்கு ஐயா அவர்களை இந்த விழாவில் தலைமையேற்ற ஐயா இருப்பது நம்ம அனைவருக்கும் பெருமையான ஒரு விஷயம். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறது. அடுத்ததாக இங்கு வாழ்த்துரை வழங்க வருகை தர இருக்கும் மாண்பமை நீதியரசர் எஸ். நாகமுத்து ஐயா அவர்கள் இங்கு வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து விடுவார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் மாண்பமை நீதியரசர் எஸ். சுந்தர் நீதியரசர் மேலாள் உயர்நீதிமன்றம் ஐயா அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் மாண்பமை மூத்த வழக்கறிஞர் திரு பி. வில்சன் ஐயா அவர்கள் தனது சொல்லை வில்லாக ஆக்கி பல நல்ல தீர்ப்புகளை பெற்று தந்திருக்கின்றார். ஐயா அவர்களையும் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையால், ஆனால் ஐயா அவர்கள் என்ன பேச வேண்டுமோ அதை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் சேரும். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக
முகமது நவீன் மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்கள், மேனாள் கவர்னர் லைன்ஸ் இன்டர்நேஷனல் சென்னை அவர் இங்கு வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பல நல்ல செயல்களை இந்த சமூகத்திற்காக செய்து வருகின்றார். அடுத்ததாக சக்தி பெருமாள் டெல்லி தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் ஆர் முகுந்தன் பொதுச் செயலாளர் டெல்லி தமிழ் சங்கம் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தென்னிந்திய முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் சார்லஸ் தாகம் அமைப்பின் இயக்குனர் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மேனாள் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். ஐயா அவர்கள் ஆதிஷ் அகர்வால் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரையிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் கவிதா வழக்கறிஞர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பத்மநாபன் வழக்கறிஞர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற எங்கள் ஆய்வு மையத்திற்கு உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் சதீஷ் நேஷனல் புக் ட்ரஸ்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் யஷ்மிதா, யதீஷ், அப்புறம் நடராஜன், அதாவது இவங்க எல்லாருமே நம்ம மேடம் செல்வகுமாரி அம்மா அவர்களோட குடும்பத்தினர். அவர்களும் இந்த விழா சிறப்புற நடைபெறுவதற்கு பெரிய பங்காற்றி வருகிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த சட்ட ஆய்வு மையம் இந்த நூலை இன்று இங்கு வெளியிடுவதற்கு மிகவும் பெருமை கொள்கின்றது. அதாவது ஐயா கற்பகநாத ஐயா அந்த முகவுரையில சொல்லியிருக்காங்க, அதாவது 50 வருஷம் தான் வெள்ளி விழா, 60 வருஷம் தான் வைர விழான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 60 வைரங்கள் இந்த புத்தகத்தில் வெளியிடப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. அந்த வைரங்களை எங்கள் ஆய்வு மையத்தின் மூலம் நாங்கள் வெளிக்கொண்டு வருவதில் எங்கள் ஆய்வு மையம் பெருமை கொள்கின்றது. இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.